தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் முன்னாள் கடற்படை புலனாய்வு பிரிவு உறுப்பினர்கள் மூவருக்கு எதிரான சாட்சி விசாரணை இன்று 4வது நாளாகவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது. விசேட ஜூரிகள் சபை முன்னிலையில் இந்த சாட்சி விசாரணைகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். முறைப்பாட்டாளர்கள் தரப்பில் சாட்சியமளிப்பதற்காக ஆஜரான ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிள் பிருத்திவ்ராஜ் மனம்பேரி என்பவர் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணியின் குறுக்கு கேள்விகளுக்கு பதிலளித்தார். தாம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடமையாற்றிய போது எல்டிடி இயக்கத்தின் கருணா அம்மான் தரப்பின் முக்கிய உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்ததாக இதன்போது அவர் கூறியுள்ளார். தமது உயர்மட்ட அதிகாரிகளின் ஆலோசனைக்கு அமைய கருணா குழுவின் உறுப்பினர்களுடன் மோட்டார் சைக்கிள்களில் எல்டிடிஇ கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு சென்று பிரபாகரன் தரப்பு உறுப்பினர்களை கொலை செய்ததுடன் எல்டிடிஇ உறுப்பினர்களை அழிக்கும் செயற்பாடுகளுடன் தான் தொடர்புபட்டதாக பிருத்திவ்ராஜ் மனம்பேரி தெரிவித்துள்ளார். இந்த தொடர்புகள் காரணமாக பிற்காலத்தில் தமக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டதாகவும் கொழும்பில் குடியேறியதன் பின்னரும் அந்த அச்சுறுத்தல் தொடர்ந்ததாகவும் அவர் சாட்சியமளித்துள்ளார். கொழும்பில் அறிமுகமான கருணா தரப்பு உறுப்பினரான பழனிசாமி என்பவரின் வேண்டுகோளுக்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலையுடன் தாம் தொடர்புபட்டதாகவும் பிருத்திவ்ராஜ் மனம்பேரி கூறியுள்ளார். இந்த கொலை சம்பவம் இடம்பெறும் வரை தாம் நடராஜா ரவிராஜை கொலை செய்ய உள்ளதை அறிந்திருக்கவில்லை எனவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கருணா குழுவுடன் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்து தமது உயர்மட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்காததால் நடராஜா ரவிராஜ் கொலை செய்யப்பட்ட விடயத்தையும் அவர்களுக்கு கூறவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதிவாதிகள் தரப்பு குறுக்கு கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலளித்த சாட்சியாளர் கருணா குழுவுடன் இணைந்து தாம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிரான நடவடிக்கையிலேயே ஈடுபட்டிருந்ததாகவும் படுகொலையில் ஈடுபட்டதாக தம் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாகவும் தெரிவித்தார். இதேவேளை நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் பிரதிவாதிகளில் ஒருவரான கடற்படை வீரர் காமினி செனவிரத்ன சிவப்பு ஜீப் மீது சுட்டதாகவும் துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் அவரை தானே மோட்டார் சைக்கிளில் கங்காராம லொன்றிவத்த பகுதியில் இருந்த முகாமுக்கு பாதுகாப்பாக அழைத்துச் சென்றதாகவும் பிரதான சாட்சியான முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் பிருத்திவ்ராஜ் மனம்பேரி கடந்த 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் சாட்சியமளித்தமை குறிப்பிடத்தக்கது.